ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரசாந்த் கட்ச் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய வீடியோவில் நமக்கு நம்முடைய அனைவருக்கும் மதிப்புக்கும் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானின் பெயர் சூடான தலைப்பாக மாறிய ஒரு அதிர்ச்சி செய்தியை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கலந்தோசிக்க உள்ளோம். அவர் திடீரென தனது மனைவி சாய்ராவுடன் 29 ஆண்டுகளுக்கு பிறகு விவாகரத்து அறிவித்தது ஏன்? இதனுடைய பின்னணி என்ன? இந்த செய்தியோடு மோகினி டி என்ற பெயர் எப்படி தொடர்புபட்டது? இது ஒரு சாமானிய செய்தியா அல்லது இதற்குள் இன்னொரு பரபரப்பான உண்மை இருக்கிறதா? உங்கள் முடிவை இந்த வீடியோ முடிவில் சொல்லுங்கள். வாங்க ஆரம்பிக்கும். அதிகாலை ஒரு சிறு செய்தி நம்மை சிந்திக்க வைத்து விட்டது. 29 வருடங்களாக சேர்ந்து வாழ்ந்த ஏ.ஆர். ரஹ்மான் மற்றும் அவரது மனைவி சாய்ரா விவாகரத்து அறிவித்தனர். இந்த செய்தி சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் ஆகி பார்த்ததும் ரசிகர்கள் ரொம்ப ஷாக் ஆகினர். ஆனால் இது உண்மையா இல்ல ரூமரா என்று பலருக்கு இந்த கேள்வி ஏற்பட்டுதான் இருக்கிறது. ஏன் இந்த முடிவு? அவர்கள் இருவரும் பத்திரமாக வாழ்ந்து வந்தவர்கள், எல்லோருக்கும் ஒரு ரோல் மாடலாகவே தெரிந்தவர் தான் இந்த ஏ.ஆர். ரஹ்மான். திடீரென இந்த முடிவுக்கு என்ன காரணம்? இந்த தகவல் இணையதளத்தில் வெடித்த பிறகு ஒரே நேரத்தில் இன்னொரு தகவலும் வெளியே வந்தது. ரஹ்மானின் குழுவில் அதே பேசிஸ்டாக வேலை செய்யும் மோகினி டி என்பவரும் திடீரென தனது கணவரை பிரிவதாக அறிவித்தார். இதற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறதா? ஏ.ஆர். ரஹ்மான் விவாகரத்துக்கு மோகினி டி தான் காரணமா என்று ரீமர் கிளம்பியது. இதற்கு காரணம் என்ன? இருவரும் ஒரே இசைக்குழுவில் இருந்ததா? இல்லை சமீபத்தில் நிகழ்ச்சியில் பல இடங்களில் இருவரும் காட்சியளித்ததா? இதுதான் உண்மை. சில மீடியா பேட்டிகளில் சாய்ராவின் வக்கீல் உறுதியாக மோகினி டிக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று உறுதியாக கூறியுள்ளார். அப்படியானால் இந்த தகவல் எதனால் வெளிப்படுகின்றன? இதை யார் உருவாக்கியது? இந்நிலையில் ஏ.ஆர். ரஹ்மானின் மகன் ஏ.ஆர். அமீன் தனது இன்ஸ்டாகிராம் பேஜில் தனது எல்லோருடைய சந்தேகங்களுக்கும் அவர் பதிலளித்துள்ளார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் அப்பா ஒரு லெஜெண்ட். அவர் இசைக்கு மட்டுமல்ல, அவருடைய மரியாதைக்கும் மதிப்புக்கும் இது பொருந்தது. ஆனா அப்பா மீது இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகள் பரப்புவதை பார்க்க மனமுடிந்து போய்விடுகிறேன். இப்படியான தவறான செய்திகளை யாரும் ஷேர் பண்ணாதீங்க என்று அவர் கெஞ்சி கேட்டுள்ளார். அமீனின் இந்த பதிலடி பல ரசிகர்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கியது. உண்மையில் இதை தாண்டி இந்த விவாகரத்துக்கும் உண்மையான காரணம் என்ன என்பதுதான் எல்லோருடைய கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விகளின் மையத்தில் உள்ள உண்மை இன்னும் வெளிக்கொணரப்படவில்லை. இது ஒரு சாதாரணமான விஷயமா அல்லது மறைந்திருக்கும் ஒரு பரபரப்பான ஒரு மிஸ்ட்ரியா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிரசாந்த் கட்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.